வணக்கம். ராகவேந்திர சுவாமிகளுடைய வரலாற்றை பார்த்துட்டு இருக்கோம். வெங்கண்ணா கிட்ட நவாப் ராகவேந்திர சுவாமிகளுக்கு நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமா நான் சில முடிவுகள் எடுத்திருக்கேன், அதுக்கான சம்மதத்தை நீ கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து வாங்கி தரணும் அப்படின்னு நவாப் வெங்கண்ணா கிட்ட சொன்னதோட போன வீடியோ முடிச்சிருந்தோம். அதோட தொடர்ச்சி இப்ப பார்க்கலாம். இதை கேட்ட வெங்கண்ணா ராகவேந்திர சுவாமிகளை திரும்ப பார்க்க போறோமா அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கமும், நம்ம சொல்ற இந்த விஷயத்தை அவர் ஏத்துக்குவாரா அப்படிங்கிற கலக்கம் ஒரு பக்கமுமா அவர் போய் சந்திக்கிறாரு. வெங்கண்ணாவை பார்த்த ராகவேந்திர சுவாமிகளும், என்ன வெங்கண்ணா ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா சுவாமி அப்படின்னு சொன்னதும், ஏதாவது பதவி உயர்வு உனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. உங்க கூட பேசுறது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், அதோட நான் இப்ப வைக்கிற இந்த பதவியும் கூட நீங்க எனக்கு கொடுத்ததான சுவாமி அப்படின்னு சொல்றாரு. இப்போ வேற என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டதும், நவாபுக்கு உங்களை பார்க்கத்தே மனசு சங்கடமா இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னதும், ஏன் நான் இங்க இருக்கிறது பிடிக்கலையா, இப்ப நாளைக்கே நான் என்னோட பிரயாணத்தை ஆரம்பிக்கட்டுமா அப்படின்றாரு. அது இல்ல சுவாமி, அன்னைக்கு பூஜைகளை தான் செஞ்சதை ரொம்ப பெரிய தவறா நினைக்கிறாரு, அதனால உங்களை பாக்குறதுக்கும் முடியாம சங்கடப்படுறாரு அப்படின்னு சொல்றாரு. நான் ராகவேந்திர சுவாமிகளோ அவர் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு, அவங்க மத வழக்கப்படி அவர் தன்னோட காணிக்கையை கொண்டு கொடுத்தாரு, அதை மூலராமர் தனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாரு, அவ்வளவுதானே அப்படிங்கிறாரு. ராகவேந்திர சொன்னதை கேட்டதும் திவான் வெங்கண்ணா ரொம்பவே தம்பிச்சு போய் நிக்கிறாரு. எப்பேற்பட்ட விளக்கத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. நவாப் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை தெரிவிக்க சொன்னாரு அப்படின்னது என்னன்னு சொல்லி வெங்கண்ணா அப்படிங்கிறாரு. நவாப் தான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமா இந்த சமஸ்தானத்தை உங்களுக்கு எழுதி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னதும், நான் என்ன அரசாட்சியை பண்ண போறேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல ஒரு சில கிராமங்களையாவது வாங்கிக்க சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாரு அப்படின்னு சொன்னதும், இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட ராகவேந்திர சுவாமிகள், மூலராமா இது உன்னோட திருவிளையாடல் தானா, நான் பிருந்தாவன பிரவேசம் செய்யறதுக்கான நாள் நெருங்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திவான் கிட்ட, இங்கன்னா நவாப் எனக்கு எந்த கிராமத்தை கொடுக்கறதா இருக்காரு அப்படின்னு கேட்டதும், வளம் கொழிக்கக்கூடிய எந்த ஒரு கிராமத்தை நீங்க கேட்டாலும் எழுதி தர சொல்லியிருக்காரு அப்படின்னது. இல்ல நான் கேட்கிற கிராமத்தை அவரால் தர முடியுமா அப்படின்னு ராகவேந்திர சுவாமிகள் கேட்கிறாரு. அவர் சார்பா நீங்க என்ன கேட்டாலும் அதுக்கு சம்மதம் சொல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னதும், அப்ப சரி நான் கேட்கிற கிராமத்தை தருவியா அப்படின்னு கேட்கிறாரு. நிச்சயமா தரேன் சுவாமி அப்படின்னு சொல்றாரு திவானும். அல்லது துங்கபத்ரா நதிக்கரையில மாஞ்சாலம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு, நானே இந்த கிராமத்தை நவாப் கிட்ட கேட்டு வாங்கணும் தான் இருந்தேன் அப்படின்னதும் திவான் கேட்கிறாரு, மாஞ்சாலம் கிராமமா, அது அவ்வளவு வளமையான இடம் இல்லையே, துங்கபத்ரா நதிக்கரையில் அமைஞ்சிருந்தா கூட அது பீடபூமி தான சுவாமி அப்படிங்கிறாரு. ராகவேந்திர சுவாமிகள் சொல்றாரு, நான் ஒரு சன்னியாசியாச்சு வெங்கண்ணா, எனக்கு எதுக்கு வளமான பூமி, மக்களுக்கு தானே வளமான பூமி தேவைப்படும், எனக்கு இந்த பீடபூமி போதும் அப்படிங்கிறார். ஆனா திவானும், இல்ல சுவாமி இந்த இடத்த வேறொருத்தருக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அப்படின்னதும் ராகவேந்திர சுவாமிகள் சொல்றாரு, இந்த இடத்த வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் கும்பகோணத்துல இருந்து இங்க வந்தேன். உடனே திவானும், நான் நவாப் கிட்ட பேசுறேன் சுவாமி அப்படிங்கிறாரு. இப்பதானே நவாப் உனக்கு எல்லா அதிகாரம் கொடுத்திருக்காருன்னு சொன்னேன், அதுக்குள்ள இப்போ நவாப் கிட்ட கேட்டு சொல்லணும்னு சொல்றியே, மாஞ்சாலம் கிராமத்தையும் நான் குறிப்பா கேட்கறதுக்கு பல காரணங்கள் இருக்கு, அது சமயம் வரும்போது நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லவும், எங்க நான் மறுபேச்சு பேசாம மாஞ்சாலம் கிராமத்தை உங்களுக்கே உரிமையாக்கிறேன் சுவாமி அப்படிங்கிறாரு. அப்போ அந்த நிலத்தை வாங்கினவருக்கு என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்டதும், நீங்க இருக்கப்ப எனக்கு என்ன கவலை சுவாமி, குரு ராகவேந்திரா இந்த பிரச்சனையை தீர்த்து வைன்னு உங்ககிட்ட வேண்டிக்கிட்டா நடக்க முடியாத விஷயங்கள் கூட, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட தீர்ந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்கிட்டு நவாபை பார்க்க கிளம்புறாரு. இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.